சவுல் புறக்கணிக்கப்பட்ட அந்த ஸ்தானத்திற்கு ஹல்லேலூயா ஒரு ஆளை ஏற்படுத்துவதற்காக சாமுவேல் தீர்க்கதரிசியை ஆண்டவர் ஈசாயின் வீட்டுக்கு போகும்படி கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. ஈசாயின் குமாரன்களில் ஒருவனை நீ என்ன செய்ய, இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணு என்று கர்த்தர் சாமுவேலுக்கு சொன்னார். ஹல்லேலூயா. சாமுவேல் கர்த்தருடைய வார்த்தையின்படி ஈசாயின் வீட்டுக்கு போனான். ஹல்லேலூயா. ஈசாய் தன்னுடைய எல்லா குமாரர்களையும் அவனுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். ஒவ்வொரு குமாரர்களையும் அவனுக்கு முன்பாக நிறுத்தின கர்த்தர் சொன்னார், இவன் அல்ல, இவன் அல்ல, இவன் அல்ல. ஹல்லேலூயா. ஆமேன். கடைசியாக ஒருவன். ஆமேன், ஸ்தோத்திரம். சாமுவேலுக்கே டவுட் ஆயிடுச்சு, கர்த்தர் சொல்லி தானே வந்தோம் இங்கே. ஆமேன். இவன் எல்லா குமார் நடக்க பண்ணிட்டான், இனி யாராவது அந்த வீட்டில் இருப்பாங்களோ? கர்த்தர் இந்த இடத்துக்கு என்னை கொண்டு வந்ததுக்கு ஒரு முகாந்தரம் இருக்கும்ல. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த இடத்துக்கு இன்னைக்கு ஈவினிங் ஆலயத்துக்குள்ளே வந்ததுக்கு ஒரு முகாந்தரம் இருக்கு, ஒரு முகாந்தரம் இருக்கு, ஒரு முகாந்தரம் இருக்கு, முகாந்தரம் இருக்கு. ஹல்லேலூயா. தாவீதுக்கு அது தெரியாது, ஈசாய்க்கு அது தெரியாது. ஹல்லேலூயா. தாவீதுடைய சகோதரனுக்கும் தெரியாத ஒரு ரகசியம் தேவனிடத்தில் இருந்தது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புகிறீங்க? ஹல்லேலூயா. யாருக்கும் தெரியாத சில ரகசியங்கள் தேவனிடத்தில் இருக்கிறது. அது எதற்கு தெரியுமா? என்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ணும்படியாய், என்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ணும்படியாய், என்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ணும்படியாய் ஒரு திட்டம் கர்த்தரிடத்தில் இருக்கிறது. ஆமென். நான் ஆளுகை செய்கிறவனாக மாறும்படி, நான் அதிகாரமுடையவனாக மாறும்படி, ஹல்லேலூயா, எனக்குள்ளாக ஒரு வல்லமையை அனுப்பி, எனக்குள்ளாக ஒரு அபிஷேகத்தை அனுப்பி, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இனி ஆடுகளுக்கு பின்பாக வனாந்தரங்களிலும் காடுகளிலும் திரிகிறவனாக அல்லாம, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ராஜாவாக அரண்மனையில வந்து அமருவதற்கு எனக்காக ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார்.